Hello everyone. Now Budhan Gauri. Hello my dear PG squad. என்னடா புதனு இன்னைக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு நீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க. இதோ 2024 2024 இந்த வருஷத்தை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம முடிக்க போகிறோம். இதில் நிறையா சந்தோஷம், துக்கம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பு இப்படி நிறைய நிறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் 2020 வேர்ல்டு கப் வின் பண்ணதா இல்லை திரும்ப அதே மோடி ஆட்சி அமைச்சதாக இருக்கட்டும், நம்ம வயநாடு நிலச்சரிவில் பலரை நம்ம இழந்தது அந்த காரியமாக இருக்கட்டும், வேர்ல்டு வார், ரீசண்டாக நம்ம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதாகட்டும், இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்குது. இப்போது இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, எல்லாமே கடந்து தான் போகும், நாமளும் அதோடு சேர்ந்து பயணிச்சுட்டு தான் போக போகிறோம். சரி, 2024 எப்படியோ முடிஞ்சிச்சு. 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், 2025 இந்த மாதிரி இருக்காது. கட்டாயம் ஒரு மாற்றம் இருக்கும். என்னடா புதனு எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எஸ், நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தே தீரும். நான் சொன்ன பார்த்தீங்களா, 2024க்கும் 2025க்கும் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி. இதுதான் அது. இதுக்கு முன்னாடி 4 இந்த இடத்துல இப்போ 5 இருக்கு. என்னடா எல்லாம் முட்டை தக்காளி ஏன் எல்லாம் கையில் வச்சுருக்கீங்க? ஓ ஓகே, நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பசங்க ரெடி ஆகிட்டாங்க. இருங்கடா, டேய் அப்புறமா செலிப்ரேட் பண்ணலாம்டா, நான் முடிச்சிடுறேன்டா. டேய் விஷயம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன்டா, வெயிட் பண்ணுறா. ஹலோ எவ்ரி ஒன், நான் புதன் கௌரி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.